ஐஸ் நம்ம ஊருக்கு எப்ப வந்துச்சுன்னு தெரியுமா? ஐஸ் வர்றதுக்கு முன்னாடி நாம என்ன பயன்படுத்திட்டு இருந்தோம்? வாங்க பார்க்கலாம். பிரிட்டிஷ் ஆட்சி காலத்துல தான் நம்ம ஊருக்கு ஐஸ் அறிமுகமாச்சு. அந்த காலகட்டத்துல அவ்ளோ ஈஸியா ஐஸ் கிடைக்காது. அப்படியே ஐஸ் வேணும்னு கேட்டா டாக்டர் சீட்டு கேட்பாங்க. இந்த ஐஸ் நம்ம ஊருக்கு வர முக்கிய காரணம் ஐஸ்கிரீம் தான். 1843ல அமெரிக்கா மற்றும் இங்கிலாந்துல தான் ஐஸ்கிரீம் அறிமுகமாச்சு. அவங்களுக்கு அது பிடிச்சு போக உலக நாடுகள் எல்லாத்துக்கும் ஐஸ்கிரீமை அறிமுகப்படுத்தினாங்க. ஐஸ்கிரீமுக்கு தேவையான ஐஸ் கட்டிகளை கனடா, அமெரிக்கா, நார்வே நாட்டுல இருந்து எடுத்துக்குவாங்க. அங்க மலை மாதிரி இருக்க ஐஸ் கட்டிய வெட்டி எடுத்து கப்பல் கப்பலா எல்லா நாட்டுக்கும் அனுப்புனாங்க. அப்படிதான் இந்தியாவுக்கும் ஐஸ் வந்துச்சு. இப்போ எல்லா குளிர்பானத்துக்கும் ஐஸ் வேணும்னு நமக்கு தோன்ற அளவுக்கு ஐஸ் இருக்கு. ஆனா ஐஸ் எல்லா குளிர்பானத்துக்கும் அவசியமா? ஐஸ் இல்லாம எப்படி இவ்ளோ வெப்பமான நிலத்துல நாம இருந்தோம்? அப்போ வெயில் காலத்துல ஐஸுக்கு பதிலா நாம எதை பயன்படுத்தணும்? அந்த காலத்துல எல்லாரும் மண்பானையை தான் பயன்படுத்தினாங்க. மண்பானை தண்ணியை தான் குடிச்சாங்க. அதுவும் வெயில் காலத்துல மண்பானை நீர்ல நன்னாரி வேர் போட்டு வச்சு குடிநீரா பயன்படுத்தினாங்க. இது குளிர்ச்சியாகவும் இருந்ததோடு உடல் உஷ்ணத்தையும் குறைத்தது. மேலும் வீட்டுக்குள்ளேயே நன்னாரியையும் எலுமிச்சையையும் பயன்படுத்தி நன்னாரி சர்பத்தை குடிச்சாங்க. நம்ம மண்ணுல விளையிற நன்னாரி வேர்ல அவ்வளோ ஆரோக்கியம் நிறைந்திருந்தது. நம்ம நேட்டிவ் ஸ்பெஷல் பாரம்பரியமாக தயாரிக்கப்பட்ட வண்ணங்கள் சேர்க்காத நன்னாரி சர்பத்தை வழங்குகிறது. நம்ம நேட்டிவ் ஸ்பெஷலில் நன்னாரி சர்பத்தை வாங்கி இந்த கோடை காலத்தை குளிர்ச்சியாக்கிடுங்க. இதுபோல் மேலும் பல சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொள்ள நம்ம நேட்டிவ் ஸ்பெஷல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.